வணக்கம் பீப்புள். ஐ எம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். ஸோ இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் எபிசோட் 3. ஹவு டு வியூ ஹெல்த்தி, அதாவது கண்ணோட்டங்கள், நம்மளுடைய மனிதர்களுடைய கண்ணோட்டங்களை எப்படி ஹெல்த்தியாக வைத்துக்கொள்வது, பார்ப்பது அப்படிங்கிறது தான். வாட் இஸ் பியூட்டி, வாட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு என்ன நினைக்கலாம்? வாட் ஆர் த திங்ஸ் யூ கன்சிடர் as பியூட்டிஃபுல் அண்ட் வேர் டஸ் திஸ் பியூட்டி ஆக்சுவலி லைஸ்? இந்த கேள்வி வந்து நான் நிறைய இடத்துல வந்து கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஒய் டூ யூ சே சம்திங் இஸ் அக்லி? ஸோ இதை வந்து கொஞ்சம் பின்னாடி இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் அக்லி, இந்த கான்செப்ட் ஆஃப் பியூட்டி, இது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்தது என்றால், ஒரு சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. இது வந்து மனிதர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த அசிங்கம், அழகு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கா இது எதுக்காக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நோய்வாய்ப்படுற விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்காக, ஒதுக்கி வைக்கிறதுக்காக, மனிதர்கள் சேஃபா இருக்கிறதுக்காக தான் இந்த அசிங்கம், இந்த அழகு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய சிவிலைசேஷனுக்குள்ளேயோ, நம்மளோட ஹியூமன் எவல்யூஷனுக்குள்ளேயோ வந்து வந்துச்சு. பேசிக்கா இந்த ஒரு விஷயம் வந்து மனிதர்களை கொல்வதற்கு, நோய்வாய்ப்படுறதுக்கு உட்படுத்துது அப்படின்னா, அத வந்து தள்ளி வைக்கிறதுக்காக இந்த அசிங்கம், அழகு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு ஒரு மனிதர் வந்து குளிக்காம எந்த ஒரு ஹைஜீனான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம, செல்ஃப் ஹைஜீன் எதுவுமே பண்ணாம ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு ஸ்மெல் அண்ட் ஈவென்ச்சுவலி சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் கண்டிஷன் வந்து அவங்கள பாதிப்படையும். அது தன்னை சுத்தி இருக்கவங்களையும் அந்த கூட்டத்தையுமே கொன்றும். ஸோ பழங்காலத்துல மனிதர்கள் வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு மனிதர் உள்ள இருக்காங்க, அவங்களுடைய அந்த இடத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து தள்ளி வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, அசிங்கம்னு சொல்லி. பேசிக்கா இது வந்து நம்மளுடைய ஹியூமன் எவல்யூஷன் சிவிலைசேஷனோட ஸ்டார்ட்ல இருந்தே பீப்புள் ஸ்டார்டட் கெட்டிங் ஹிண்ட்ஸ் அபவுட் திஸ். அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழுக்காவோ இந்த மாதிரி அசிங்கமாவோ இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதோ தீங்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால மனிதர்களை வந்து தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஹேவ் வி எவர் தாட், சில விஷயங்கள் இது இப்படி ஆரம்பிச்சது, கடைசியில அது வந்து வேற மாதிரியா நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன்ல வந்து மாறி வந்துருச்சு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து அசிங்கமா இருக்கு, இது வந்து அழகா இல்ல அப்படிங்கிற நம்ம இத சொல்லும்போது, அது உண்மையாவே அழகா இல்லையா? இல்ல அது உண்மையாவே நல்லா இருக்கு, நல்லா இல்ல. அழகுங்கிறது கூட எக்ஸ்ட்ரீம் ஒரு எண்ட் வரைக்கும் போலாம். நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிற அந்த சின்ன வார்த்தை வந்து நெறைய இம்பேக்ட் இருக்கு. அது உண்மையாவே நல்லா இல்லையா? இல்ல அது உங்களுடைய கண்ணுக்கு நல்லா இல்லையா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹவ் மெனி டைம்ஸ் ஹேவ் வி ஹர்ட் பீப்பிள் சே தட் இது வந்து பார்க்க நல்லா இல்ல. இது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இல்ல. இது வந்து நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு. இது அழகாவே இல்ல. அந்த மாதிரி நெறைய வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி இல்ல. ஒரு நாளைக்கு பல முறை வந்து நம்மள சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இத வந்து டூ வி ரியலி திங்க் தட் அந்த பர்ட்டிகுலர் திங் வந்து நல்லா இல்லையா? இல்ல நம்ம அது நல்லா இல்ல அப்படிங்கிற பார்க்குற கண்ணோட்டத்துல நம்ம இருக்கோமா? அப்படிங்கிறது ஒரு யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்குல்ல, "டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்" அப்படின்னு. ஆனா அல்டிமேட்டா நம்மளுடைய சொசைட்டிலயோ, நம்மளுடைய என்விரான்மென்ட், நம்மளுடைய ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ், ஈவன் அவர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி ஒரு லெவலுக்கு மேல எப்படி ஆயிடுது அப்படின்னா, people eventually judge a book by its cover. People ultimately always judge a book by its cover. அண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து ஃபர்தர் அஹெடா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் கவரை வச்சே ஜட்ஜ் பண்ணி, அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்கள சுற்றி நிறைய செவுறுகளையே எழுப்பி வச்சுடுவாங்க. இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது, இது இப்படி இருந்தா பிடிக்காது, அப்படி இருந்தா பிடிக்காது அப்படின்னு. பேசிக்கான ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம பேசிக்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. See, the underlying cause for this is நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து
வி ஹாவ் பீன் தாட் லைக் சரி, தவறு, அசிங்கம், அழுக்கு, பியூட்டிஃபுல், அக்லி, சக்சஸ், ஃபெயிலியர் இந்த மாதிரி வந்து ரொம்ப டைகாட்டமஸான சாய்ஸஸாவே நம்மளுடைய வாழ்க்கைய வந்து தினசரியா கொண்டு போய்க்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீப்பிள் லிவிங் இன் இந்தியா அண்ட் அமெரிக்கா. நீங்க இவங்க கிட்ட வந்து என்னென்ன கலர் டோன்ஸ் வந்து பார்ப்போம். இந்தியால பிளாக்கா இருப்பாங்க. பிளாக்குங்கிறத விட அந்த ஒரு சாக்லேட்டி ப்ரவுன் அந்த மாரி கலர்ல இருப்பாங்க. அமெரிக்கன்ஸ் ஒயிட்டா இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு அமெரிக்கனையும், இந்தியனையும் கம்பேர் பண்ணிட்டு, "நீ வந்து கலர் கம்மியா இருக்க. அதனால நீ வந்து நல்லவன் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த வடிவேலு சொல்லுவார்ல, "வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா." அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. யூ கேனாட் கம்பேர் எனி சிங்கிள் திங் இன் திஸ் வேர்ல்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் appearance or visual characteristics. Maybe the visual characteristics, even not with the visual characteristics, even with their own soul characteristics. மேபி எதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து தயாராகி வர்ற ஃபோன் இருக்கு பாருங்க. அதை வேணா வந்து கம்பேர் பண்ணலாம். விச் மே பி சிமிலர் டு ஈச் அதர், பட் ஹியூமன்ஸ் ஆர் நாட் லைக் தட். அண்ட் ஹியூமனை இன்வால்வ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸும் ஆர் நாட் லைக் தட். ஸோ யூ கான் கம்பேர் சுச்சுவேஷன்ஸ் வித் சுச்சுவேஷன்ஸ் ஆல்சோ. சி த ஆக்சுவல் திங் இஸ், நம்மளுடைய கண்ணோட்டங்கள் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வி ஹாவ். அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய சைல்ட்ஹுட்டு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுடைய அடல்ட்ஹுட் வேறு மாதிரி இருக்கும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற திங்ஸை பொறுத்து அவங்களுடைய கண்ணோட்டங்கள் மாறும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, எவ்வளவு வகையான எக்ஸ்பீரியன்சஸ், எவ்வளவு வகையான சுச்சுவேஷன்ஸை அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய கண்ணோட்டங்களும் மாறும். But the problem is people don't open up to different kinds of experiences. And ஆக்சுவலாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. பீப்புள் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கை மட்டுமே கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருக்கும் யுவன்ஜி பிரகாஷ் இவங்க கிட்ட போயிட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி நீ ஏன் மியூசிக் போடல அப்படின்னு கேட்க முடியுமா? அண்ட் இளையராஜா மாதிரி நீ ஏன் மியூசிக் போட மாட்டேங்கிற அப்படின்னு போய் ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்க முடியுமா? இல்லை ஹாரிஸ் ஜெயராஜா கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? பட் பீப்புள் டூ இட். எனக்கு வந்து இளையராஜா மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏஆர் ரஹ்மானை திட்டக்கூடாது. எனக்கு இளையராஜா மியூசிக் பிடிக்குங்கிறதுக்காக நான் ஹாரிஸ் ஜெயராஜ் திட்டக்கூடாது. நோ, யூ டோன்ட் கம்பேர் இட். சி, இட் இஸ் ரியலி யுனிக். பீப்புள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ஒருத்தவங்கள ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ ஹார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஈக்குவாலிட்டியுமே வந்து ஒரு லெவல் வரைக்கும் ஈக்குவாலிட்டி கேன் அப்ளை. But equality cannot apply in all kinds of situations. So equality in some situations is a bogus in a way. So we all are unique in our own ways. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கிரிட்டேரியா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகாது. ஈவன் சம் ஆஃப் த பீப்புள் ஹூ ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இட். அனதர் எக்ஸாம்பிள் இஸ் தட், நீங்கள் வந்து நிறைய பேரை பார்க்கலாம். இந்த வெளியே போய் புது புது ஃபுட்டு, புது புது பிளேசஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, அங்கே போய் அதை சாப்பிட்டேன் இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் அவங்கள பற்றி பேசல, நான் நார்மலாக நம்ம கூட இருக்கவங்க அந்த மாதிரி பேசுகிறேன். ஸோ பீப்புள் வந்து இந்த வெளியே போய் சிலர் வந்து வெளியே போய் வந்து சாப்பாடு ட்ரை பண்ணுறதுக்கே வந்து ஹெசிடெண்ட்டாக இருப்பாங்க. பட் வென் தே கோ அண்ட் ட்ரை இட், அது இப்போ வந்து சொல்லுவாங்க அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ராப்ளம் இஸ் யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். அது வந்து நீங்கள் ஒரு புது ஃபுட், யூ ஆர் கோயிங் டு ட்ரை இட், அதை வந்து எந்த ஒரு ப்ரீஜுடிஸ்மே இல்லாமல் யூ ஷுட் அக்செப்ட் த டேஸ்ட் ஆஸ் இட் இஸ். தமிழ்நாட்டு இட்லி சாம்பாரையும் ஜப்பானில் இருக்க ரேமனையும் கம்பேர் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இருக்க இட்லி சாம்பார் மாதிரி ரேமன் இல்லைன்னு சொன்னா இது என்ன வகையான ஒரு கம்பேரிசன்? ஸோ ஸ்டில் யூ கெட் திஸ் மைண்ட் ஸ்டேட் இன் மச் ஆஃப் அவர் ஓல்டர் ஜென்ரேஷன். இன்னும் நம்மளோட ஓல்டர் ஜென்ரேஷனில் வந்து தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹெசிடென்ட் டு ட்ரை நியூ ஃபுட், who will not open up to explore
எனி கைண்ட் ஆஃப் நியூ ஃபுட்ஸ். ஈவன் என்னோட பாட்டி, நானும் என் தம்பியும் பீஸாவோ இல்லை பர்கரோ அந்த மாதிரி வீட்டில் வாங்கி சாப்பிட்டா, இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றீங்களோ, அது அவங்க ஃபேஸ் வைக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமே அப்பா! அந்த ஃபேஸை பார்த்தாலே வந்து சாப்பிட தோணாத அளவுக்கு ஃபேஸ் வைப்பாங்க. என்னது இது அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கு, எப்படி இதெல்லாம் கடிச்சு திங்கிறீங்களோ, ஐயோ இப்படி சொல்லுவாங்க. அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்க அவங்க அவ்வளோதான் ஓப்பனிங் அப் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ என்ன அளவுக்கு நம்ம நியூ எக்ஸ்பீரியன்சஸ்க்கு ஓப்பன் அப் ஆகுறோமோ, அந்த அளவுக்கு யுவர் லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஷுட் கோ அப். அந்த லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு அதிகம் ஆச்சு அப்படின்னா தான், நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அக்செப்டன்ஸே இல்லை அப்படின்னா, யூ கேனாட் எக்ஸ்ப்ளோர் நியூ கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆர் எனிதிங். So, to finalize it, what I'm trying to say is always try to accept things as it is. If you expect everything according to some pre-made criteria, நீங்களே ஒரு ப்ரீமேடான ஒரு கிரிட்டேரியாவை உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, யூ cannot எக்ஸ்ப்ளோர் திங்ஸ், ஆர் you cannot actually open up to people. You cannot actually understand people in their own way. மனிதர்களை மனிதர் புரிந்து கொள்வதற்கு இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரீமேடாக ஒரு கிரிட்டேரியாவை கொண்டு வச்சுட்டு, நான் இப்படி இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவேன், நான் இப்படி இருக்கவங்க தான் எனக்கு வந்து செட் ஆவாங்க, இவங்களை வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ப்ரீமேடான கிரிட்டேரியா வச்சே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, you will not accept people, and you will miss out on many beautiful kind of things. அதோட இப்போ நம்ம எக்ஸ்போஸ் ஆகுற விஷயம், நம்மளோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சின்ன அளவில், அதான் இந்த கட்டுறது கையளவு கல்லாலது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு தெரிஞ்சு கண் முன்னாடி பார்க்குற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீமேடான ஒரு கிரிட்டேரியாவை செட் பண்ணிட்டு, இதுதான் எனக்கு, இதுவே எனக்கு போதும், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரீமேட் கிரிட்டேரியா வச்சுட்டோம் அப்படின்னா, நிறைய உலகத்தில் இருக்க நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ்க்கு வி ஆர் நாட் ஓப்பனிங் அப் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ ஓப்பன் ஹார்ட் அண்ட் லெட் த திங்ஸ் அரவுண்ட் யூ ஃப்ளோ த்ரூ யூ. பிஃபோர் அதை வந்து ஒரு ப்ரீமேட் கிரிட்டேரியா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லெட் த திங்ஸ் ஃப்ளோ த்ரூ யூ அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஓன் எசன்ஸ். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஒரு ப்ரீமேட் கிரிட்டேரியா வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் இட் இஸ், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் த வே தே ஆர். உண்மையான இந்த அழகு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, உண்மையான அழகு இட் லைஸ் இன் அக்செப்டன்ஸ். அக்செப்டிங் தட் மனிதர்களாம் இருக்கட்டும், எந்த ஒரு பொருட்களாக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இட் இஸ் இன் இட்ஸ் ஓன் வெர்ஷன். அண்ட் யூ டோன்ட் கெட் டு சே எது வந்து அழகு, எது அழகு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆக்சுவலா எந்த ஒரு விஷயமே அது அதனுடைய ஓன் வெர்ஷன்ல அது அழகுதான். அது அழகில்ல, அது நல்லா இல்ல, அது அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க உங்களுடைய மைண்ட் அப்படி ஓப்பன் பண்றப்போ, தட்ஸ் வேர் ட்ரூ பியூட்டி, லவ் அண்ட் ஹாப்பினஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். When you don't have some pre-made criteria about addressing people or experiencing things in your life, you actually experience a different kind of love, and you will get to know what is happiness and peace of mind is. ஸோ நேச்சுரலாக ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதுதான் வந்து அந்த விஷயத்தோட அழகு. எவ்ரிதிங் யூ see as natural is beautiful. நேச்சர் தான் ஒரிஜினல், ஒரிஜினல் தான் பியூட்டி. And the things you consider ugly or weird can be the most beautiful thing in some other's perspective. இந்த நேச்சரில் வந்து எல்லாமே அடங்கிடும். நேச்சர்னு சொல்லும்போது புழு பூச்சியிலிருந்து மரம், செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே. இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வைக்கவே முடியாது. அது எப்படி இருக்கோ அது அப்படி தான் இருக்குது. அதுதான் அதனுடைய ஓன் கைண்ட் ஆஃப் அழகு. ஸோ இஃப் யூ கன்சிடர் சம்திங் வியர்ட் ஆர் அக்லி,
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது உண்மையாவே அசிங்கமா இருக்கா? உண்மையாவே நல்லா இல்லையா? இல்ல அது உங்களுடைய கண்ணோட்டத்துல அது அசிங்கமா இருக்கா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நீங்க உங்களுடைய இத வந்து நல்லா இல்ல, அழகா இல்ல அப்படின்னு சொல்றது வந்து, திஸ் இஸ் அ சட்டில் ஃபார்ம் ஆஃப் தீண்டாமை. தீண்டாமை ஒரு பாவச் செயல். ஞாபகம் இருக்குல்ல? To have healthy discussions, first we must change the way we talk about things. நம்ம இப்போ இந்த பாட்காஸ்ட் இப்படிங்கிறதே ஆரம்பிச்சதே நம்மளுடைய சொசைட்டிக்குள்ளேயோ நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்குள்ள ஒரு ஹெல்தியான டிஸ்கஷனுக்கு ஒரு ஃபோரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சது. ஸோ ஹெல்தியான டிஸ்கஷன்ல வந்து ஹெல்தியான டாபிக்ஸை மட்டும் பேசுறது ஒரு விஷயங்கள் கிடையாது. ஹெல்தியான டாபிக்ஸ பேசுறதுக்குரிய முதல்ல பேஸான ஒரு கண்ணோட்டமே வந்து ஹெல்தியா இல்ல அப்படின்னா, ஹெல்தியான டிஸ்கஷன் எங்கேயுமே நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் சேஞ்ச் த வே வி டாக் அபவுட் திங்ஸ். நம்ம பேசுற விஷயங்கள், நம்மளுடைய பார்க்குற கண்ணோட்டத்திலேயே வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃப்யூஸ் ஆகி இருந்தா தான், அந்த கான்வர்சேஷனே வந்து ஹெல்தியான மேனர்ல டெவலப் ஆகும். ஸோ வி ஷுட் view things in a perspective infused with acceptance, to have conversations developed in a healthy manner to make this place better for healthier discussions. ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த வார்த்தைகள் சொல்கிற மாதிரி, அது அசிங்கமாக இருக்குது, அது நல்லா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்குரிய ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வார்த்தைய திருப்பி, அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு நல்லா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த வார்த்தைய வந்து நம்ம கண்டிப்பா அட் ஒன் பாயிண்ட் ஆர் அனதர் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இந்த அசிங்கமா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிற வார்த்தை, இட் வில் டெஸ்ட்ராய் த எசன்ஸ் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் திங். அண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா? இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேனா? அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து கேட்குறப்போ, அது நல்லா இல்ல, ச்சீ அந்த ட்ரெஸ் அசிங்கமா இருக்கு. நீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா, சி அவங்களோட மூட் என்ன லெவலுக்கு ஆல்டர் ஆகும்? என்ன லெவலுக்கு அவங்க சேட் ஆவாங்க? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து, இது அசிங்கமா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள கேட்டு கேட்டு தான் நெறைய பேர் டெவலப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப் இமேஜ். தன்னுடைய செல்ஃப் இமேஜ அவங்களாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத லெவலுக்கு ஒரு தாழ்த்தப்படுற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இந்த சின்ன சின்ன வார்த்தைகள்னால. இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய தாக்கத்த உருவாக்கும். அதிலிருந்து பீப்பிள் மீண்டு வெளிய வர்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதனால எவ்வளோ மனிதர்கள் வந்து எவ்வளவோ கஷ்டத்துக்கு உள்ள போயிருக்காங்க. எவ்வளோ பேரு சூசைட் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வில் ஹேவ் திஸ் மச் இம்பேக்ட் ஆன் பீப்பிள். ஸோ வெனெவர் யூ ஹேவ் அ சிச்சுவேஷன் டு சே அ வேர்ட் லைக் திஸ், அது அசிங்கமா இருக்கு, அது நல்லா இல்ல அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் நிப்பாட்டி யோசிச்சு பாருங்க. அது உண்மையாவே அசிங்கமா இருக்கா? இல்ல அது எனக்கு பிடிக்கலையா? அப்படிங்கிறது. அது அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறதுக்கும், அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்கும் நெறைய வேறுபாடுகள் உண்டு. ஸோ திங்க் பிஃபோர் யூ சே சம்திங் விச் வில் அஃபெக்ட் சம்ஒன்ஸ் பெர்சனாலிட்டி, அஃபெக்ட் சம்ஒன் மென்டலி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. We should see things with acceptance and we should talk with acceptance. That is where this true love அப்படிங்கிறது அங்கே தானே இருக்கு. உண்மையான காதல், உண்மையான அன்பு இருக்கிறதே வந்து மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் இருக்கு. வேற எந்த இடத்துலையும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் கொண்டு வாங்க, கண்ணோட்டத்தில் கொண்டு வாங்க. அது அசிங்கமா இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். So let's make our conversations healthier. Let me quote something. In the eyes of love, everything is beautiful. ஸோ கண்ணோட்டங்கள் கரைபிடிந்தவை. அன்போடு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு கண்ணோட்டமும் அழகாகத்தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி டு த எண்ட் ஆஃப் த எபிசோட். இவ்வளோ தூரம் கேட்டதற்கு நன்றி. And let me see you in another episode, probably next week. Thank you for listening, people. I'll see you on the next episode. நன்றி, வணக்கம்.